அதை அறிந்தோ அறியாமலோ செய்த என்னுடைய தவறுகளை நீங்கள் மன்னிங்க, நான் இன்னுமே அப்படி பண்ண மாட்டேன்னு மனமுறையை வேண்டினால் கடவுள் ஒன்று மன்னிப்பார்னு புது ஐட்டத்தை இறக்கி விட்டுருக்காரு. சைவம், வைஷ்ணவம், கௌமாரம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்கள் நிறையா இருக்குது. அத்வைத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி, நீ கடவுளாகலாம். ராமானுஜர் எங்கே பாடுறாருன்னா நீ கடவுள்லாம் ஆக முடியாது, பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு. இந்த மந்திரத்தை நீ சொல்லிட்டேடா, அவனுங்களாம் சொர்க்கத்துக்கு போகணும், நீ தான் நான் சொல்லக்கூடாது, இது சொல்லிட்டீங்கன்னா நீ நரகத்துக்குடா போவ அப்படிம்பாரு. அப்போ ராமானுஜர் சொல்லி இவ்வளோ பேர் சொர்க்கத்துக்கு போகிறான்னா நான் நடந்து போயிடுறேன், இதில் என்ன இருக்குன்னு. நீ எதை பார்க்குறியோ அதுதான் உண்மை. கடவுளை நீ எப்படா பார்க்காத ஒன்று நீ எப்படா நம்புவ? லோகாயுதம்னு ஒருத்தன் இருக்கான். இந்த புத்த மதத்தில் என்ன இதுன்னா சாமி இல்லைன்றாங்க. அவனுக்கு தான் எவனாவது ஒருத்தவனை தேவைப்படுது. மகாவீரோட அப்பா பேர் சித்தார்த், புத்தர் பேர் சித்தார்த், புத்தருடைய மனைவி பேர் யசோதை, இவங்க அம்மா பேர் யசோதை. நான் தஞ்சாவூரில் இருக்கும்போதெல்லாம் அப்படியே நிர்வாண சாமியார் வருவாங்க, திகம்பரம் மயில் தொகையால் கூப்பிட்டு போவாங்க. ஆமாம், ஏன்னா எறும்புகள் வந்து இப்போ விளக்க மாத்தாலே எதால கூப்பிட்டா எறும்பு செத்து போயிடும்ல. அந்த மதத்துக்காரனை இவன் சொல்கிறான்னா இந்த மதத்து சாமி சொல்லணும்ல. டேய் ஏன்டா இப்படி இப்போ இது பண்ணுறான், அவனும் ஒரு சாமியை தாண்டா கும்பிட்றான். ரஜினி பீக்கில் இருக்கும்போது ராகவேந்திரான்ட்டாருங்க, டக்குன்னு ராகவேந்திரா காப்புன்றான், ராகவேந்திரா கோயில்ன்றானுவாங்க. திடீர்னு ஒரு பாபாஜிக்கு மாறுறாரு. இவனும் வந்து உடனே இப்போ அப்படியே ராகவேந்திரா க்ளோஸ் பண்ணாங்க. மனிதனும் என்ன நினைக்கிறான், என்னடா 30-40 வருஷமா அந்த சாமியை கும்பிட்டு எதுக்கும் பாபாவையும் ஒரு 10 வருஷம் கூப்பிட்டு வந்துடும். 4500 ஆண்டுகள் யூத மதத்தை சொல்கிறான், 2000 ஆண்டுகள்னு சொல்கிறான் கிறிஸ்துவ மதத்தை, 1500 ஆண்டுகள்ன்றான் இஸ்லாமை, இங்கே வந்து 5000 ஆண்டுகள் 4000 ஆண்டுகள்ன்றான் சைவம் வைஷ்ணவம், இதெல்லாம் புத்தத்தை சொல்கிறான். இந்த மதங்கள் எல்லாமே மனித மேம்பாட்டுக்கு தானே இருக்குது. ஆனால் எல்லா மதத்திலும் ஏழைகள் தாங்க இருக்கு. அப்போ சாமிகள் என்ன பண்ணிட்டு இருக்கு? சாமிக்கு பக்கத்தில் இருந்து வேண்டானா இந்த மக்களுக்கு அது பண்ணு இது பண்ணுன்றவன் என்ன வேண்டான், அவன் சரியாக கம்யூனிகேட் பண்ணலையா? நம்ம வந்து பூஜை ரூமே பூட்ட வேண்டியிருக்கு, கோயிலுக்கு பூட்ட வேண்டியிருக்கு, போலீஸை போட வேண்டியிருக்கு, மிலிட்டரியை போட வேண்டியிருக்கு. அவரே பெரிய சக்தி உள்ளவர் தான். கூட்டும் போதே நான் நாத்திகவாதி ஆயிரும். அடுத்த நாள் பார்த்தா அவர் செழிப்பாக இருப்பாரு. இங்கே பாருங்க சரக்கு பாட்டு வச்சிருப்பானுங்க, ஜோடிச்சிருப்பானுங்க, இது பண்ணுவானுங்க, கட்டா விட்டுவானுங்க. அவர் அப்படியே கம்பீரமாக உட்காந்துட்டு இருப்பாருங்க. அடுத்த 2 நாள் கழிச்சா அங்கே போய் ஒரு ஆடு அந்த மரத்தில் ஒன்று கொட்டு போகும், அவர் அப்படியே தான் உட்காந்துட்டு இருப்பார். ஒரே ஒரு நாள் இந்த உலகத்தினுடைய 750 கோடி மக்கள் கனவுலையும் அந்தந்த மதத்துக்கு கடவுள் வந்து எப்பா டே நாங்கள் என்னைக்காவது எங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறோம்டா, நீங்கள் ஏன்டா எங்கள் பேரை வச்சு சண்டை போடுறீங்கன்னு ஒரே நேரத்தில் இந்த 750 கோடி மக்களுக்கும் அந்தந்த மதத்தை சேர்ந்த கடவுள்கள் இதை சொல்லிட்டாங்கன்னா காலையில் எழுந்திருப்பானோ. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பு. சுப்பிரமணியம் சிவா அவர்கள் இயக்குனர் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியும். பட் அவரோட நம்ம ஒரு சில நிமிடங்கள் பேசும்போது ஒரு பல விஷயங்களை பேசுறதை தாண்டி பேசுவாங்க எல்லாருமே. பட் பேசுறதை தாண்டி பல திறப்புகளை திறந்து விடுறது ஒரு சிலர் தான். அப்படி ஒரு நபராக தான் நான் அவங்கள பார்க்குறேன். சந்திச்ச கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 கதை சொன்னீங்க. அதில் ஒரு தோசை கதை சொன்னீங்க. நான் அந்த தோசை கதை அதுக்கப்புறம் நான் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மாதிரி ஒரு நபர். அப்போ அப்படிப்பட்ட நபர்கிட்ட நம்ம சினிமாவையும் தாண்டி வேற விஷயங்கள் பேசலாம்னு தோணும் பொழுது மதம் சார்ந்து பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. மதம் சார்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நேரடியாக தசாவதாரம் படம் நான் ஞாபகம் வந்துருச்சு. யானைக்கும் சரி மனிதனுக்கும் சரி மதம் பிடித்து விட்டால் ஆபத்து தான் கமல் சார் சொல்லுவாங்க. அது உலகத்துக்கு எல்லா காலத்துலையும் பொருந்தக்கூடிய ஒரு வசனமாக இருக்குல்ல. சரி, மதம் பற்றி பேசணும் அப்படின்னா இந்தியாவிலே எக்கச்சக்கமான மதங்கள் இருக்குது, உலகம் முழுக்க சொல்லவே வேணாம். பட் அதில் ரொம்ப முக்கியமான மதங்களை நம்ம ஒரு சில மதங்களை அடையாளப்படுத்திட முடியும். பட் நீங்கள் மதம் சார்ந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிப்பீங்க சார்? எந்த ஒரு கொள்கையும் வந்து தவறுக்காக கண்டுபிடிக்கவே படாது. கரெக்ட். கண்டுபிடிப்பவன் புனிதமாகவும் அந்த கொள்கையை புனிதமாக செயல்படுத்துவான். ஆனால் பின்னால் வர்றவங்க அதை கேவலப்படுத்துவாங்க. இதுதான் எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படை. அப்படி தான் மதமும் ஆயிட்டதாக நான் உணர்றேன். இந்த மதங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா மேலை நாட்டில் வந்து 3 மதங்கள் அடிப்படையான மதம். 3 மதங்களில் பேசிக் வந்து மேலை நாடுகளில் வந்து மேற்கிந்திய இதில் வந்து யூத மதம் பேசிக்கான மதம், அதிலேருந்து கிறிஸ்துவம் வருது, அதிலேருந்து இஸ்லாம் வருது. இப்போ இந்த யூத மதத்தினுடைய அதாவது யூத மதமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், இஸ்லாம் மதத்தினுடைய ஆரம்பம் ஆப்ரஹாம் தான். ஆப்ரஹாம் அவங்கலேருந்து இஸ்மாயில் அண்டு ஈசாக் வருவாங்க. இவங்களுடைய தொடர்ச்சி. அதுக்கு பிறகு நோவா வராரு. அதுக்கு பிறகு இதனுடைய ஒரு ஃபவுண்டர், அந்த யூத மதத்தினுடைய ஃபவுண்டர் யாருன்னா 10 கட்டளைகள் கொடுத்த மோசஸ் வந்து தான் இதை யூத மதத்தை நிறுவுறார்.
அதுக்கு கொள்கைகள் அதுக்கு என்னன்னா அவருடைய ஒரு மலைக்கு போவார், அந்த மலையில் 10 கட்டளைகள் வரும், அந்த கட்டளை எடுத்துகிட்டு வந்து மக்கள்கிட்ட பண்ணுவார். அடுத்தது அவருக்கு மாபெரும் கதைகள்லாம் நல்ல கதைகள்லாம் இருக்குது. அவர் ஒரு பெரிய அரசு இதில் பிறப்பார். அதுக்கு பிறகு அங்கே ஒரு ஆபத்து வரும், அவங்க அம்மா வந்து ஆற்றுல விட்டுருவாங்க, கர்ணன் கதை மாதிரி ஒன்று வரும். இந்த மாதிரி கடவுள் இந்த மாதிரி மிகச்சிறந்த மனிதர்களுக்கெல்லாம் கர்ணனுக்கு அந்த மாதிரி கதை இருக்குது, கிருஷ்ணனுக்கு அந்த மாதிரி கதை இருக்குது இல்லையா. இந்த மாதிரி அவர் போயிடுவாங்க. அதுக்கு பிறகு அவர் இன்னொரு இடத்துல வளருவார். அங்கே வந்து தெரிஞ்சிடும் அவருக்கு நம்ம வந்து இன்னொரு தாய் மகன்னு. அதுக்கு பிறகு திரும்பி அரண்மனைக்கு வருவார். அதுக்கு பிறகு அங்கே புரட்சி செய்வார், ஏன் இவங்களெல்லாம் இப்படி பண்ணுறீங்க போகிறீங்க வரீங்கன்னு. அதுக்கு பிறகு அவரை ஒரு இதில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஒரு பாலைவனத்தில் விட்ட பிறகு அதுக்கு பிறகு அந்த மலையில் அவருக்கு இது கிடைக்குது. இப்படி நிறைய அவருடைய கதைகள் இருக்குது. அதுக்கு பிறகு அவர் வந்து போய் அங்கே போய் அந்த இப்போ எகிப்தில் இவங்களுக்கு அடிமையாக இருந்தவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு அந்த பயணம் உங்களுக்கு தெரியும், பயணம் தெரியும். இந்த மாதிரி அவரு தான் வந்து யூத மதத்தை கட்டமைத்து அதுக்கு சில கொள்கைகளை கொடுத்து கடவுள் தான் மிகச்சிறந்தவர், அவரை விட யாருமே இங்கே பெரியார் கிடையாது. அவரு கடவுள் வந்து யாகாவான்னு சொல்லுவாங்க, அந்த அவர் சொல்கிறார் அந்த கடவுளை. ஆனால் அந்த பேரை அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடாது. அவரை நீங்கள் இப்போ சொல்கிறாங்களே கடவுள் மேலே சத்தியம் பண்ணிட்டாங்க, அவர் அவ்வளோலாம் நீங்கள் வந்து அவரை பயன்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வரைமுறையை ஏற்படுத்துகிறார். இந்த வரைமுறையில் என்ன இருக்குன்னா, அந்த யூத மதத்தினுடைய அடிப்படை என்னன்னா கடவுள் மன்னிக்க மாட்டார். அதுதான் அந்த மதத்தினுடைய அடிப்படை. நீ தவறு பண்ணினா அதுக்கான தண்டனை கட்டாயம். இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மதம் அந்த மதம். அடுத்தது கண்ணுக்கு கண் பல்லுக்கு அதான் நீங்கள் இப்போ தண்டனை உண்டு, இதுக்கு மன்னிப்புலாம் வந்து கிடையவே கிடையாது. அப்படிலாம் வந்து கொடுக்க மாட்டார். ஏன்னா கடவுள் என்ன அவங்க சித்தம்பம் பெரியப்பனா நீ செஞ்ச தப்பெல்லாம் மன்னிக்கிறதுக்கு. அவன் ஆளாளுக்கு தப்பு பண்ணுவான், ஆளாளும் மன்னிப்பு கேட்டு போயிட்டீங்கன்னா இங்கே என்னடா நடக்கிறதுன்ட்டு அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கொள்கையை அவர் அதில் வைக்கிறாரு. அதே மாதிரி மிக பயங்கரமான விருதம். ஒரு வெள்ளிக்கிழமை நைட்டில் இந்த சப்பாத்துன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து ஒரு 24 மணி நேரம் கடுமையான விரதம் இருக்கணும். அவங்க வந்து அன்னைக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது, இறைவனை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாட்கள் ஆமாம், அதான் இது ஓய்வு நாள்னா நீங்கள் வந்து சும்மா ஜாலியாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி இந்த சினிமாவுக்கு போகிறதுக்கு பீச்சுக்கு போகிறதெல்லாம் கிடையாது. அந்த ஓய்வு நாள் என்பது கடவுளை நினைத்து கொண்டு நீங்கள் இருக்கணும், அதுதான் முக்கியம். நீங்கள் ஆனால் இப்போ இருக்கங்களன்றது நமக்கு தெரியாது. சரி, இப்படி ஒரு கடுமையான ஒரு மதமாக இருக்குங்க அந்த மதம். அப்போ தான் அந்த மதத்திலிருந்து ஜீசஸ் வந்து வர்றாரு. இப்போ யூத மதத்துலேயும் இன்னொருத்தர் வரப்போகிறாரு, ஒரு கடவுளுக்கான ஒரு தூதர் வரப்போகிறாருன்னு இருக்காங்க. ஆனால் ஜீசஸ் வர்றாரு, ஆனால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நினச்சிக்கிட்டு இருந்து வேற ஒரு லெவலில், இவன் என்னன்னா ஒரு சாதாரண ஒரு மாட்டுக்கொட்டாயில் பிறக்கிறான்றது அவங்க ஏற்றுக்கலையா, அல்லது அதில் ஏதோ நிறைய காரணங்கள் இருக்கும். அப்போ அவங்களால இவரை ஏற்றுக்க முடியல. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவங்க வந்து அது பெரிய நிறுவனமயமாகிட்டாங்கன்ற மாதிரி தோணுது. அவர் சொன்ன வசனங்கள் தான் என்னுடைய தேவனுடைய கோயில் வந்து கொடியூர்களின் கூடாரமாகி விட்டது, அதில் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்லாம் போய் அடிக்கிறார், சண்டை போடுறார். அப்போ இவர் வந்து என்ன வர்றாங்கன்னா, கடவுளை இவங்க வந்து ஒரு ஏஜெண்ட் மாதிரி யாரோ ஒருத்தவங்க வச்சுக்கிட்டு சாதாரண மக்களை ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறார் அவர். அப்போ இவர் என்ன நினைக்கிறார், நீ கடவுள்கிட்ட போய் நீ கேளியா, நீ ஏன் கேளியா, அவனுக்கு எதுக்கே இடையில வருவேன் அப்படின்ற புதிய தத்துவத்தை அறிமுகப்படுத்துறாரு. அப்போ அடுத்தது வந்து அவர் மன்னிப்பு சொல்கிறாரு. மன்னிப்பு, ஏன்னா அந்த மதத்தில் மன்னிப்பு கிடையாது. இப்போ உலகத்தில் மன்னிப்புன்ற ஒன்று அறிமுகப்படுத்துறாரு. கடவுள் உன்னை மன்னிப்பார், ஏன்னா கடவுள் வந்து கருணையானவன், அவன் வந்து அவ்வளோ கொடூரமானவன் கிடையாது. ஏன்னா நீ ஒரு மனிதன், உன்னை அவர் தான் படைத்தார். அப்போ நீ செய்கிற தவறுகளை மனம் உருகி நான் இனிமேல் நான் செய்யாமல் செய்தும் அதாவது நான் அதை அறிந்தோ அறியாமலோ செய்த என்னுடைய தவறுகளை நீங்கள் மன்னிங்க, நான் இன்னுமே அப்படி பண்ண மாட்டேன்னு மனமுறையை வேண்டினால் கடவுள் ஒன்று மன்னிப்பார்னு புது ஐட்டத்தை இறக்கி விட்டுருக்காரு. இறக்கணுன்னே எப்போதுமே மனிதர்கள் நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குடான்னா அங்கே கிளம்பிட்டோம் இல்லையா. அப்போ வந்து என்னடா இங்கே மன்னிப்பே கிடையாது, கடவுள் மன்னிப்பு கொடுக்குறாருன்னு ஒரு புதுசாக சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஏழைகளை, எளியவர்களை, வறியவர்களை அவன் ரொம்ப விரும்புகிறான். ஏன்னா தவறு செய்த ஆட்டுக்குட்டியை கூட தூக்கி வச்சுக்கிறான். அப்போ எளிய மக்களை விரும்புகிற போது அப்போ அவன் அந்த ஒரு எப்போதுமே ஒரு அந்த சூப்பர் பவரில் இருக்கிறவங்க எளியவர்கள் மீது திரும்பினாங்கன்னா அவனை இந்த உலகம் மிகப்பெரிய தலைவன் ஆக்கிடும், கடவுள் ஆக்கிடும் இல்லையா. அது வந்து அரசியலையாக இருக்கட்டும், ஒரு ஸ்கூலே இருக்கட்டுமே, பசங்கக்கிட்ட அதாவது ஒரு 4 பசங்க நல்லா படிப்பான் அந்த கிளாஸில், பாக்கி இருக்கிற 35 பேருக்கும் ஒரு ஆசிரியர் வந்து ரொம்ப அன்பாக பழகிறாருன்னா அவர் ஸ்டார் ஆசிரியராக இருப்பார், அவர் கிளாஸை வராதா அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். அப்போ
அந்த மாதிரி எளியவர்களே இந்த மாதிரியான மனிதர்களை விரும்புகிற ஒரு மாபெரும் சக்தியாக அவர் வராரு. அப்போ வந்து இது கடைசியாக எங்கே வந்து முடிஞ்சிருக்குன்னா, இயேசுவை வந்து யூதர்கள் வந்து தான் திட்டம் போட்டு அவரை கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு இது வந்ததால் அது பயங்கரமாயிடுது. அதனால் யூத வெறுப்பு என்பது இது ஒரு முக்கியமான இதாக இருக்குது. இங்கே 2ஆம் உலகப் போர்லாம் உங்களுக்கு தெரியும். அது முழுக்க முழுக்க ஹிட்லர் வந்து ஒரு மிகப்பெரிய எப்படி இந்த ஜெர்மனியில் இருக்கிறவன் ஜெர்மனி மக்கள் தாண்டா வாழணும், அவன் ஏழையாக இருக்கான். ஜெர்மனி மக்கள் விவசாயியாக இருக்கான். ஜெர்மனி மக்கள் ரோடு போடுறான். ஜெர்மனி மக்கள் தான் கட்டட வேலை பார்க்குறான். ஆனால் இருக்கிற பணமாக யூதர்கள்ட்ட இருக்குது. எப்படா நம்ம நாட்டில் அவன் கோடி சொன்னானா, அப்போ அவனை தூக்குடா இப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு, அதாவது இது எப்படி தாய்மண்ணுடைய அந்த உணர்ச்சியை தூண்டி அவங்கள ஏன்னா எது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஐடியாலஜி கரெக்ட். ஆமாம், எக்ஸிகியூஷன் தான். இப்போ இன்னொன்று சொல்ல போனால் ஹிட்லர் தான் வந்துங்க அப்பார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று கொண்டு வராங்க. ஏன் தெரியுங்களா, ஒரு வில்லேஜில் 600 வீடு இருக்குன்னு வைங்க. 600 வீட்டுக்கு இவன் போலீஸ் போட்டு எப்படி அதை பாதுகாக்கிறது? அது கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கரில் இருக்குது அந்த 600 வீடு. அப்போ என்ன பண்ணுறான், டேய் 600 வீட்டையும் தூக்கி அப்பார்ட்மெண்ட் ஆகிட்டு கேட்டை போடு, 2 போலீஸ்க்கு 2 காவலாளியை போடு. இப்போ யார் உள்ளே போகிறான், யார் வெளில வரான் தெரிஞ்சிருமா? அப்போ கண்காணிக்கிறதுக்கு இந்த ஏரியாலாம் அவன் தான் கொண்டு வரான். ஆனால் அப்பார்ட்மெண்ட் சரி, ஆனால் அவன் வேலை பார்த்து அதே மாதிரி போக்குவரத்து. டேய் என்னடா பக்கத்து நாடு எதுக்குடா இவ்வளோ நாள் போய் அங்கே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க? இல்லைங்க போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரோடை போடுறா சீக்கிரம் போயிடு. 6 மணி நேரத்தில் போயிட்டு அவனை தூக்கி மீச்சிட்டு அந்த நாடை பிடிச்சிட்டு வருவீங்களா, ரோடை போடு ஃபஸ்ட்டு. அதே மாதிரி போர் வீரர்கள் போகிறதுக்கு வந்து எதுக்குடா ஒவ்வொரு இது அடுக்குமாடி ட்ரெயின் நிறைய பேர் போய் இறக்குறாங்க கொண்டு போய். அறிவை வந்து சிறந்ததுக்கு பயன்படுத்தி தான் எல்லாமே நல்லது தான். இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்தும் போது தான் நமக்கு கொஞ்சம் இடைஞ்சல் ஆகிடுது. சரி, இங்கே வரேன். ஜீசஸ் இதாகிடுறாரு. இப்போ இங்கேருந்து வந்து இஸ்லாம் எங்கே வருதுன்னா, நான் என்னுடைய இதில் சொல்கிறேனே, எப்போதுமேங்க ஒரு மண்ணுக்கான மொழி, அதாவது மண்ணுக்கான ஒரு மொழி வரும், மண்ணுக்கான ஒரு உடைகள் வரும், மண்ணுக்கான நடைமுறைகள் வரும், பாடி லாங்குவேஜ் எல்லாமே மண்ணுக்கானது சிலது வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்க வந்து வெப்ப நாடுகள், இது குளிர் நாடுகள் உள்ளவங்க யார்? இப்போ ஒரு யூத மதம் முழுவத ஒரு குளிர் நாடுகள் உள்ளது, இவங்க வெப்ப நாடுகளை சேர்ந்தவங்க. இப்போ நீங்கள் நல்லா நினச்சி பாருங்களேன், யூத மதம் வந்து சூரியனை கும்பிட்றவங்க, வெளிச்சத்தை கும்பிட்றவங்க. இவங்க வந்து பார்த்தீங்களா நிலாவி பிறையும் தான் வச்சுருப்பாங்க. காரணம் என்னென்னா, இவங்க வெப்ப நாடு உள்ளவன், இவனுக்கு எதுக்கு சூரியனை? கரெக்ட். இவனுக்கு வந்து இரவு தான் ஓரளவு பாதுகாப்புனுது. அப்போ வந்து ஒரு சின்ன நிலா, ஒரு நட்சத்திரம், இரவே இவங்க வந்து விரும்புகிறவங்களா இருக்காங்க. அப்போ ஏறக்குறைய இவங்க வந்து மண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த குளிர் நாடுகளில் உள்ளவங்களாம் கம்மியாக தான் பேசுவான், எந்த மொழியுமே வந்து கம்மியாக பேசுவாங்க. ஏன்னா அவனே குளிரில் இருக்கான், அவன் வேகமாக பேசிட்டான்னா அவனுடைய வெப்பம் வெளியே போயிடும். அதனால் அவன் சைலண்ட்டாக தான் பேசுவான். ஆனால் வெப்ப நாடுகளில் இருக்கிறவன் சத்தமாக பேசுவான். ஏன் சத்தமாக பேசுகிறான்னா, அவன் உடம்பே ஹீட்டாக இருக்கு, அட்மாஸ்பியரிக் ஹீட்டு. அப்போ அவனுடைய ஹீட்டை வெளியிடணும் அவன். அப்போ அதனால் வெப்ப நாடுகளில் உள்ளவன் சத்தமாகவும், குளிர் நாடுகளில் இருக்கிறவன் கம்மியாகவும் பொறுமையாகவும் பேசுவான். இது வந்து இது. அதே போல் வெப்ப நாடுகளில் உள்ளவன் கோவமாக இருப்பான், வெட்டுறான் அதுவால் வெட்டுறான்வான், ஃபுல்லாக சூடு இல்லை. இப்போ குளிர் நாடுகளில் இருக்கிறவன் சைக்கோவாக தான் இருப்பான். அவனுக்கு வந்து கோவம் வராது, சைக்கோவா வேலை, இவனை எப்படியாவது தீர்த்து கட்டிட்டு. ஆமாம், நீங்கள் என்ன பாருங்களேன், நீங்கள் நிறைய ஃபாரின் ஃபிலிம் பாருங்கள், சைக்கோ படம் நிறையா வந்திருக்கும். ஆனால் வெப்ப நாடுகளில் உள்ள படம் பாருங்க, கோவக்கார படம் தான் வரும் இல்லையா? இது வந்து இயற்கையாக அந்த மண் சார்ந்த அந்த கிளைமேட் உங்களுக்கு ஏற்படுத்துகிற அந்த இது. இப்போ மண் சார்ந்து இவனுக்கு வந்து வேற கடவுள் தேவைப்படுது. அவனோட பூனை கண்ணோட இருக்கான், அவன் வந்து இப்போ ஆளும் சரியில்லை, நம்ம உருவத்திலே அவன் இல்லாமல் இருக்கான், அவன் ஒரு கடவுள் சொல்கிறான். இப்படிலாம் வரும் இல்லையா? இதெல்லாம் வரும்ல. இப்போ என்னன்னா, அப்போ இவங்க வந்து புதிய கடவுள்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்கே வந்து அதுக்கு முன்னாடியே இஸ்லாம் இருக்குது, காஃபா இருக்குது. ஆனால் அங்கே நிறைய கடவுள்கள் இருக்குது, அந்த நிறையா கடவுள்களால் நிறையா சண்டை வருது. அதான் அங்கே பிரச்சனை. 360 கடவுள் வச்சுருக்குன்றாங்க அவன் அந்த அதுக்குள்ளே. அவனும் ஒரு குழுவாக வந்து ஒவ்வொரு நாள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த சண்டைகளை நிறுத்தணும்னா ஒரு கடவுளாகணும். அப்போ இந்த அடிப்படையில் அவருக்கு, நபிகளுக்கு மலையில் ஒரு ஞானம் கிடைக்குது, ஞானம் குரலாக வருது. அது கப்ரியலாக ஏதோ ஒரு அந்த தேவ தூதன் வந்து சொல்கிறான்.
அவருக்கு புரியல. அவர் சொல்லி சொல்லி இவரை சொல்ல வைக்கிறாரு. ஆனால் இவர் படிப்பு சில பேர் இதில் நிறையா இருக்குது. அவர் மிகப்பெரிய வியாபாரியாக இருந்ததால் அவர் எப்படிரா வந்து படிப்பறிவு இல்லாத இருப்பார், சொல்கிறத திருப்பி சொல்கிறது கூட அவரால் முடியாத இருக்குன்ற சிலது சொல்கிறாங்க. அப்போ இவர் வந்துடுறாரு. வந்து அது கிட்டத்தட்ட ஓடி பயந்து வந்து வீட்டில் வந்து காய்ச்சல் ஆகிடுது. அது அவரால் தாங்க முடியல. கிட்டத்தட்ட 10 நாள்ன்றாங்க, 2 மாதம்ன்றாங்க. ஆனால் திரும்பியும் அவருக்கு அந்த இது வந்துக்கிட்டே இருக்குது. திரும்பியும் போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டுகள் இந்த ரம்ஜான் மாதத்தில் இறக்கப்பட்டது தான் குரான்றாங்க. இது என்னன்னா இதுவும் அதே கொள்கை தான். ஒரே கடவுள். எப்படி வந்து ஜீசஸ் ஒரே கடவுள்னாரோ கர்த்தர் ஒருத்தர் தான். என்ன அதே போல் அங்கே யூத மதத்தில் சொன்ன ஒரே கடவுள் தான். இவரும் அதான் சொல்கிறார், அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், அவரை இணை வைக்கவே கூடாது, அவருக்கு இணை கிடையாது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 3 மதங்களுக்கும் தனித்தனி புக்குகள் உண்டு. நீ இப்படி தான் வாழணும், இப்படி இருக்கணும், இதை மீறக்கூடாதுன்றதுக்கு தனித்தனி புத்தகங்கள் இருக்குது. எப்படி ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு சட்ட புத்தகங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து மேலை நாட்டினுடைய 3 பெரிய மதங்கள். இந்த மதத்தினுடைய அடிப்படை எல்லாமே என்னவாக இருக்கும்னா, மனிதனுக்கு உதவி செய், பொய் சொல்லாத, திருடாத, அடுத்தவனுடைய இதை அபகரிக்காத, இந்த மாதிரியான பேசிக்கான சிறந்த கொள்கை தான் இது எல்லாமே இருக்கும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் அந்த குழு ஒற்றுமையாக இருக்கும். இல்லைன்னா அவனுக்குள்ளே திருடினாலும் சண்டை தானே வரும். அப்போ எல்லா மதங்களும் நீ யோகியனாரு, சிறந்தவனாரு, நல்லவனாயிரு அப்படின்றது தான் அடிப்படை. ஆனால் அது எவ்வளோ இருக்காங்கன்றது அடுத்தது தர்மம் பண்ணுன்னு சொல்லும். இந்த பர்சன்டேஜ் தர்மம் பண்ணா மக்களுக்கு இன்னும். ஆனால் அதான் சொல்கிறேனே, இருக்கிற கெட்டதெல்லாம் எடுத்துக்கணும், நல்லது எவ்வளோ இருக்குன்னு சொல்லு. அதான் மனிதனுடைய தேவையில்லாத இதெல்லாம் லூப் ஹோல் அதெல்லாம் யூஸ் பண்ணி. ஆமாம், அது ஒரு இது வந்து மேலை நாட்டினுடைய மதங்களுடைய முக்கியமான மதங்கள். இப்போ இங்கே வந்தோம்னா, கிழக்கு நாடுகளில் வந்தோம்னா, இங்கே சைவம், வைஷ்ணவம், கௌமாரம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்கள் நிறையா இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து அதாவது ஒரு கட்டமைப்பாக இருந்திருக்குமா அப்படின்லாம் தெரியல. அதான் ஆரம்ப காலங்களில் அவன் அந்த கொள்கையில் இருந்துகிட்டு இருப்பான், சும்மா சாமி கூட்டு இருந்திருக்கான். இப்போ இதுக்கு இடையில இதில் பிரச்சனை என்னன்னா இங்கே வருதுன்னா, அதற்கு பிறகு வைதிக மதங்களுடைய ஆதிக்கம் வருது. வைதிகளுடைய அடிப்படை என்னன்னா, அந்த வேதங்கள், அதான் அதை பிரம்மசூத்திரம்னு சொல்லுவாங்க, பிரம்மசூத்திரம், உபநிடங்கள், அடுத்தது வந்து இது நம்ம பகவத்கீதை, இதை அடிப்படையாக கொண்ட வைதிக மதங்கள். இதுக்கு வந்து சங்கரர் இருக்கார், அத்வைதம். அடுத்து வந்து விஷ்டாவைதம் எழுதின ராமானுஜர். அடுத்தது மத்துவர், துவைதம் எழுதின மத்துவர். இவங்க 3 பேரும் வந்து இந்த வைதிக மதத்தினுடைய அடிப்படையான கொள்கை உள்ளவங்க. இவங்க தான் அந்த உபநிடங்களுக்கு அல்லது வந்து பகவத்கீதைக்கு அல்லது வந்து நம்ம பிரம்மசூத்திரத்துக்கெல்லாம் உரை எழுதியிருப்பாங்க. இவங்களுடைய இவங்களுடைய வேலை. ஏன்னா அதெல்லாம் மிக பயங்கரமான ஒரு சொற்களில் இருக்கும். அதை எளிமையாக்கி அதை தத்துவங்களை தந்தவங்க தான் இந்த 3 பேர். அத்வைத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, அகம் பிரம்மாஸ்மி, நீ கடவுளாகலாம், அல்லது அதாவது நீயே அதுவாகி இருக்கிறாய், இந்த மாதிரியான கொள்கை. அவர் என்ன சொல்லுவார்னா, இது எல்லாமே மாயை, இந்த உலக மாயை, நீ மாயை, இது மாயை, எல்லாம் மாயை, இந்த மாயையிலேருந்து விலகி போயிட்டீங்கன்னா நீ கடவுளை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் சங்கருடைய அடிப்படை தத்துவம். இதிலேருந்து வந்து ராமானுஜர் எங்கே பாடுறாருன்னா, நீ கடவுள்லாம் ஆக முடியாது, பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு. ஆனால் அதை வந்து நீ வந்து புனிதமாக வணங்கி 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 நீ வாழலாம், நல்லா இருக்கலாம் அப்படின்ற தத்துவத்தை அவர் என்ன சொல்கிறாரு, நீயே கடவுளாகன்றாரு. இவர் அதெல்லாம் ஆக முடியாது, பரமாத்மா ஜீவாத்மா வேற வேற அப்படின்ற கொள்கையில் இவர் சொல்கிறாரு. ஆனால் இவர்கிட்ட என்ன இருக்குன்னா, மிகச்சிறந்த மனிதநேயம் அவரை விட நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஒரே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. அவருடைய குரு என்ன சொல்லுவார், டேய் நீ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன்டா, இதை வந்து யார்கிட்டையும் சொல்லிடாது, ஏன்னா நீ தான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்வார். இவர் கேட்டுட்டு என்ன பண்ணுவார்னா, ராமானுஜர்கள் ரொம்ப முக்கியமான கதை இது. கேட்டுக்கிட்டு நேராக ஓடி வந்து கோபுரத்தில் நின்று, மக்களே வாங்க, நீங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு மந்திரம் இருக்குன்ட்டு ஒரு மந்திரம் சொல்லுவார். அது நமோ நாராயணான்னு சொல்கிறாங்க. அது என்ன மந்திரம் நம்மளுக்கு தெரியல, சொல்லுவார். சொன்னோன்னு குருவுக்கு கோபம் வந்துடும். டேய் இந்த மந்திரத்தை நீ சொல்லிட்டேடா, அவனுலாம் சொர்க்கத்துக்கு போகணும், நீ தான் நான் சொல்லக்கூடாது, இப்படி சொல்லிட்டீங்கன்னா நீ நரகத்துக்குடா போவ அப்படிம்பாரு. அப்போ ராமானுஜர் சொல்கிறேன், இவ்வளோ பேர் சொர்க்கத்துக்கு போகிறான்னா நான் நடந்து போயிடுறேன், இதில் என்ன இருக்குன்னு. இப்படியான அது சில, அதான் எப்போதுமே அடுத்த கொள்கைக்கு வர்றவங்க சில அதை இலகுவாக்குவாங்க. இப்போ எப்படி வந்து மோசஸ்லேருந்து
ஜீசஸ் கொஞ்சம் இலகுவாக்குனாரோ அந்த மாதிரி ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ துவைதத்தில் மத்துவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க அவர் என்ன பண்ணிடுறாருன்னா எல்லாம் வேறன்றார். அதாவது பூமி வேற, மனிதன் வேற, அது ஜடப்பொருள் வேற. ஏன்னா அவர் எல்லாம் ஒரு 5 கேட்டகரியாக பிரிக்கிறார். எல்லாம் உயிர் கிடையாது. அது ஒரு செல் இருக்குது, 2 செல் இருக்குது, அது வேற. ஜடப்பொருள் வேற, பூமி வேற, மனிதன் வேற. மனிதன்லையே எல்லாம் ஒன்று கிடையாதுன்றார். என்ன ஒன்று கிடையாதுன்னா, சில ஆத்மாக்கள் பேராத்மாக்களாக ஆகவே முடியாதுன்றாரு. அது அவன் என்ன முயற்சி பண்ணாலும் சொர்க்கத்துக்கெல்லாம் போக முடியாது. அவன் பாவப்பட்ட ஆத்மான்ட்டு அவர் ஒரு கேட்டகரியை பிரித்து அவர் ஒன்று கொண்டு வர்றார். இவங்க எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, உபநிடங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதையிலேருந்து உரை எழுதுறவங்க தான் இங்கே. என்ன ஒவ்வொன்றுத்துக்கும் இவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு எழுதுறது இருக்குது. இப்போ இவர் கர்நாடகாவில் ரொம்ப இருப்பார். அவர் தான் ராகவேந்திரா குரு. இப்போ சங்கரர் உங்களுக்கு தெரியும், காஞ்சி போன்ற மடங்கள்லாம் அவர் நிறையா நிறுவியிருக்காரு. ராமானுஜர் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீரங்கம், இன்னும் சொல்லப்போனால் திருப்பதியை அவர் தான் ஃபவுண்ட் பண்ணதாக சொல்லுவாங்க. இது வைதிக மதங்களாக இங்கே இருக்குது. இதுக்கு இடையில் சைவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்தர்லாம் சைவனாக தான் இருக்கும். மிகப்பெரிய அவன் ஒரு பெரிய கோயிலெலாம் ஃபவுண்ட் பண்ண மாட்டான். எங்கேயாவது ஒரு காட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பானுங்க, வர்றவனுக்கு ஏதாவது துர்நூறு அடிப்பானுங்க. இல்லை நம்ம ஆளுங்க, சார் அவருக்கு போய் யாருக்கிட்டுமே சாப்பாடு வாங்க மாட்டார் சார், நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாங்குவார் சார்னுவான். இந்த மாதிரி சித்தர்களுடைய இது என்னன்னு கேட்டால், இந்த கோயில்களை வைத்து சாமிகளை வைத்து ரொம்ப அநியாயம் பண்ணுறானுன்ற போது தான் சித்தர்கள் நிறைய சித்தர் திட்டுவான் சாமியே இல்லைன்ட்டு. அப்போ சித்தர்களுடைய வழிபாடு தனியாக இருக்குது. அதே மாதிரி 63 நாயன்மார்கள் சிவனை உருகி பாடுற அந்த பக்தி இலக்கியங்கள் போகுது. இப்படி சைவம் ஒரு பக்கம் போகுது, வைஷ்ணவம் இந்த பக்கம் போகுது. இதுக்கு இடையில ஆசைவகம்னு ஒருத்தன் இருக்கான். ஆசைவகம்லாம் என்னன்னா, நீ பார்க்குறத லோகாயுதம், அதாவது நீ எதை பார்க்குறியோ அதுதான் உண்மை. கடவுளை நீ எப்படா பார்க்காத ஒன்று நீ எப்படா நம்புவ, லோகாயுதம்னு ஒருத்தன் இருக்கான். இப்படி நிறைய மதங்கள் இங்கே இருக்குது. இதில் இந்த வைதிகத்திலையும் இதுலேயும் ரொம்ப உயிர்களுடைய, அதாவது என்னன்னா பலி கொடுக்கறது, நெருப்பில் போடுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இங்கே ஆனதால் இங்கேருந்து தான் புத்தம் உண்டாகுது, சமணம் உண்டாகுது. புத்த மதத்தினுடைய அடிப்படை என்னன்னா ஏன் மக்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறான், நான் நல்லா இருக்கணுன்றதுக்கு இவ்வளோ உயிரை ஏன் இவன் போடுறான்? அதுவே ஒரு பெரிய கஷ்டம் தானே. ஏன்னா எனக்கு சொர்க்கத்துக்கு போகணும், நான் அதை ரீச் பண்ணணும், இதை ரீச் பண்ணணுன்ற ஒரு கஷ்டத்துலேயும் இவனை வாழ்கிறான்னா என்னடா காரணம்னா இது ஆசை தான் காரணம். இப்போ இந்துன்ற ஒன்று என் சங்க காலத்துலேயோ எங்கேயுமே கிடையாது. வெள்ளைக்காரர்களுக்கு முன்னாடி ஒன்று என்ன நினைக்கிறாங்கன்னா, அலெக்சாண்டர் படையெடுப்பு. அலெக்சாண்டர் படையெடுப்பு வரும்போது சிந்து நதியினுடைய கரையில் நின்றுக்கிறான். இந்த பக்கம் அப்போ அவன் இந்த பக்கம் இருக்கிற சிந்துஸ் அப்படின்றான். அப்போ அந்த சிந்துஸ் மாதிரி இந்துஸா மாறிச்சுன்ற ஆரம்ப கால ஒரு அடிப்படையான ஒரு இது இருக்குது. அதன் மூலமாக அப்புறம் வெள்ளைக்காரர்கள் அவன் நல்லதுக்கு தான் இதை பண்ணியிருப்பான். என்னன்னா எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணணும்ல, யாருக்கு எந்த சலுகை கொடுக்கறதுன்றதுக்காக அவன் அப்படி பண்ணதில் இதை இந்துன்ற ஒன்று உண்டாகுது. இதை சங்கரர் ரொம்ப சங்கரர் இப்போ இடையில திடீர்னு சங்கரர் எடுத்துக்கு வரோன்னா அவர் தான் எல்லாத்தையும் ஒன்றிணைக்க ஆசைப்படுறாரு. ஏன்னா எப்போதுமே நீங்கள் ஒரு பெரிய குழுவாக இருந்தால் தான் எல்லாத்தையும் எதிர்க்க முடியும். இப்போ சமணமும் புத்தமும் இங்கே பரவிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிறவங்க, அதாவது குலதெய்வம் கும்பிட்றவன், காளியாத்தாளை கும்பிட்றவங்க, இந்த பக்கம் சிவனை கும்பிட்றவன், வைஷ்ணவ கும்பிட்ற, எல்லாம் முருகனை கும்பிட்றவங்க எல்லாம் ஒன்றும் சேர்ந்தால் தான் வடநாட்டில் இருந்து வந்த புத்தத்தையும் வடநாட்டில் சமணத்தையும் ஒழிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா பெரிய குழுவாக இருந்தால் தான் ஈஸியாக அடித்து துரத்த முடியும். அதை அவர் பயங்கரமாக கட்டமைக்கிறாங்க. அடுத்தது மக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த புத்த மதத்தில் என்ன இதுனா சாமி இல்லைன்றாங்க. இப்போ அவனுக்கு தான் எவனாவது ஒருத்தவனை தேவைப்படுது. மனிதனுக்கு யாராவது ஒருத்தவன் ஒரு ஏழை மனிதனுக்கு, ஒரு இயலாதவனுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை போயிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்தால் அவனுக்கு மிகப்பெரிய எப்படியா இருந்தாலும் நடந்துருங்க, கடவுள்கிட்ட சொல்லிட்டேங்க அப்படின்ற மாபெரும் தேவை இருக்குது. இவனுக்கு தேவை ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும்போது, கவலைகள் ஜாஸ்தி ஆகும்போது, அல்லது தன்னுடைய பிள்ளைங்கள்லாம் என்னன்னா நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது, இல்லையா, எல்லா தாய் தகவலும் பிள்ளை நல்லா இருக்கணும்ட்டு அவன் படிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அதையும் மீறி கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல், என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி நிறைய அவனுக்கு தேவைகள் இருக்குது. அதுக்கு கடவுள்கள் இல்லைன்னும் போது அவனுக்கு மிரட்சியாக இருக்குது. புத்தர் என்னடா இப்படி திடீர், அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லி கடவுளை பற்றி அவர் பேசலை.
கடவுளை பற்றி புத்தர் ஒரு வார்த்தை கூட பேசலை. அவர் பேசுறது எல்லாமே உன் துன்பங்களுக்கு காரணம் ஆசை தான். இந்த ஆசையை நீ ஒளி, நீ வந்து நேர்பட பேசு, சிறந்த செயலாற்று, நீ நல்லா வந்து உன்னுடைய வேலையை கவனமாக பண்ணு, நல்ல செரிமானம் பண்ணு. இந்த மாதிரியான வாழ்க்கை தத்துவங்களை அவர் நிறையா போதிக்கிறாரு. அது இங்கே உள்ள கடவுள் தத்துவங்களுக்கு, இங்கே இருந்த வளர்ச்சி அடைந்த அந்த சமய கருத்துக்களுக்கு அவரால் டஃப் கொடுக்க முடியலன்னு தான் சொல்லணும். அப்போ இங்கே சைவமோ வைணவமோ இங்கே இருக்கிற மதங்கள் ஈஸியாக அந்த மக்கள் மொழியில் பேசி, அவன்லாம் அந்த ஊர்லேருந்து வந்தோமையா, அது சரியாக வராதுன்னு இங்கே ஈஸியாக அவனை வந்து நம்ம வெளியேற்ற முடியுது. அந்த ஒரு பிரச்சனை நமக்கு இருந்தது, அதாவது சைவனத்துக்கும் புத்தத்துக்கும். சரி, இப்போ வந்து புத்த மதம் என்னன்னா, ஒரு மாபெரும் கடவுளால் நடக்கின்ற அநியாயங்களுக்கு ஒரு ஏறக்குறைய நம்ம ஜீசஸ் மாதிரி தான். அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு கடவுளை பற்றியே பேசாமல், யாகங்களை பற்றி பேசாமல், மனிதர்களை பற்றி பேசுது. இந்த ஒரு மாபெரும் மதமாக புத்த மதம் வந்து செயல்படுது. இது நல்லா பரவுறதுக்கு இன்னொரு காரணம், அவர் ஒரு ராஜா, ஒரு மன்னரே வந்து துறவரம் போகிறாரா, மன்னரே வந்து இதை சொல்கிறாரா அப்படிங்கும்போது இன்னும் அதன் மீது வட இந்தியாக்களில் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் இருந்தது. இதில் சமணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் புத்தத்துக்கு கொஞ்சம் முன்னாடின்றாங்க சமணம் வந்து அவங்க வந்து குரு தான். அவங்களுக்கு ஒரு கடவுள் அறுவர்னு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து 24 தீர்த்தங்கரைன்னுவாங்க. குருவனுடைய இது அவங்களுடைய தத்துவங்கள் என்னன்னா, அடிப்படை சமணத்துடைய தத்துவம், நீ ஒருத்தவனுக்கு இடம் கொடுக்கணும், உறவிடம் கொடுக்கணும், நீ ஒருத்தவனுக்கு உணவு கொடுக்கணும், நீ ஒருத்தவனுக்கு கல்வி கொடுக்கணும், நீ ஒருத்தவனுக்கு மருத்துவம் கொடுக்கணும். எவ்வளோ மேன்மையான தத்துவங்கள் பாருங்கள் சமணத்தில். அப்படி அவரும் ஒரு மகாவீரர், 21ன்னு சொல்கிறாங்க, 24ன்றாங்க தீர்த்தங்கரையில் மகாவீரரை, வர்த்தமான மகாவீரரை. பார்த்தீங்கன்னா மகாவீரோட அப்பா பேர் சித்தார்த்தன், புத்தர் பேர் சித்தார்த்தன், புத்தருடைய மனைவி பேர் யசோதை, இவங்க அம்மா பேர் யசோதை. இந்த சமணத்தில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து விருதத்தினுடைய உச்சங்க. பூமிக்கு கீழே விளையிறத சாப்பிடக்கூடாதுன்னு பண்ணுவேன். பூமிக்கு கீழே ஒன்றை பிடுங்கினீங்கன்னா அதில் சின்ன சின்ன கிருமிகள்லாம் செத்து போயிடும். என்ன, இப்போ நெல்லுன்னு வச்சுங்களேன், விளைஞ்சிருது, அது காஞ்சிருது, எடுத்து சாப்பிட்றோம் நம்ம. ஆனால் ஒரு முள்ளங்கியை பிடுங்கும் போதோ, ஒரு வெங்காயத்தை பிடுங்கும்போது உயிரோடு பிடுங்கிடுறோம், அந்த உயிரை கொள்கிறோம். அப்போ அந்த பூமிக்கு விளையிறது அந்த பிடுங்கி சாப்பிட்ற வேலையே வச்சுக்கூடாதுன்றான். இது வந்து விவசாயிக்குமே சமயத்தில் எதிரானதாகிடுது. அடுத்து இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இப்போ தானே நம்ம வந்து இந்த இது போட்டுக்கிட்டோம், கொரோனா மாஸ்க்கு. அவங்கெல்லாம் வந்து மாஸ்க்கு தாங்க அவங்க, ஏன்னா காற்றில் இருக்கிற கிருமியை கூட நான் பாதிக்கக்கூடாது, அதாவது உச்சத்துக்கு போயிடுறேங்க. இதெல்லாம் வந்து எப்படி அதான் இவங்க நான் தஞ்சாவூரில் இருக்கும்போதெல்லாம் அப்படியே நிர்வாண சாமியார் வருவாங்க, திகம்பரம், அப்படியே மயில் தொகையால் கூப்பிட்டு போவாங்க. ஆமாம், ஏன்னா எறும்புகள் வந்து இப்போ விளக்க மாத்தாலே எதால கூப்பிட்டா எறும்பு செத்து போயிடும்ல, அதனால மயில் தொகையாலே கூட்டிகிட்டு போவாங்க, அப்படியே நடந்து போவார். அடுத்தது அவங்க சாமியார் ஆகணும்னாலே நீங்கள் வந்து முடியை பிடுங்கணுங்க, மொட்டை அடிக்கக்கூடாதுங்க, முடியை ஒன்றுனா பிடுங்கணுங்க. ரொம்ப கடுமையான மதம் அது. நீங்கள் வந்து இங்கே பாருங்களேன், நீங்கள் வந்து யூத மதத்தில் சாமியார்களாக போகக்கூடாது, அப்படி ஒரு சிஸ்டமே அவங்களோட கிடையாது. கிறிஸ்தவ மதத்தையும் கிடையாது. அதாவது பிரிவில் இருக்க கல்யாணம் ஆனாலும் பல பிரிவு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், ஃபாதர்ஸே பண்ணிக்கலாம். ரோமன் கத்தோலிக் மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அதே போல் இஸ்லாமில் வந்து துறவரம் கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சைவத்திலையும் துறவரம் போவான், வைஷ்ணவத்திலையும் துறவரம் போவான், புத்தத்தில் வந்து அந்த சங்கமே இருக்குது. ஏன்னா அதாவது சுத்தானந்தர் வந்து புத்தருடைய அப்பா, இவன் 29 வயசில் ஓடிடுறாரு. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா யசோதை வந்து அவன் ராகுலன் 1 வயசு, இவன் ராத்திரியாக கிளம்பி போயிடுவான். அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ராத்திரி போய் பார்க்குறான், தூங்கிட்டு இருக்கான் 1 வயசு குழந்தை, மனைவி தூங்கிட்டு இருக்காங்க, பார்க்குறான். அப்பயும் வந்து அவன் கூட இருக்கிற அவன் நண்பனும் அவனுடைய சொந்தக்காரனான அவன் சொல்கிறான், ஆனந்தா சொல்கிறான், எழுப்பி சொல்லிட்டு போயிடு, புத்தர் குழந்தை என்னை பார்த்து விட்டால் என்னால் போக முடியாது, சொல்லாமல் ஓடிடுறாங்க. பிறக்கும் போதே மகாமாய்க்கு ஒரு பிறக்கும் போதே இது நிறைய அதில் சுவாரஸ்யமான கதை இருக்கும். அவங்க வந்து வண்டியில் வந்துகிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு பிரசவ வலி வந்து இருட்டில் மழை பெய்யும் போது
ஒரு மரத்தடியில் போய் இவருக்கு பிரசவம் பார்ப்பாங்க மகாமாய்க்கு. அப்போ அந்த மரமே கொடையாச்சு. அன்னைக்கு ஒரு பௌர்ணமி நாள் கொடையாச்சு. அவர் பிறக்கும் போதே விழித்து கொண்டு பிறந்தான் புத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் கண்ண முடிவு தானே பிறப்பாங்க. கொஞ்சம் நேரம் கூட சொன்னல, விழித்து கொண்டே பிறந்தான் புத்தன். ஏனென்றால் இந்த உலகத்தை விழிப்படைய வைக்கணும். இந்த மாதிரிலாம் ஒரு மெத்தாலிக்க கதை சொல்லுவாங்கல்ல சொன்ன. ஆனால் புத்தர் சிலைகள் எல்லாம் கண்ண முடிவு தான் இருக்கும். ஆமாம், கண்ணை அதான் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மனிதர்கள் எல்லாம் பெரும்பாலான மனிதர்கள் தூங்கி கொண்டு இருக்கின்ற புத்தர்கள். அவனுக்கு இன்னும் விழிப்பு நிலை வரல அப்படின்னு சொல்ற கூட ஒரு இது இருக்கு. ஓடி போன புத்தன் வந்து திரும்பி வர்றான். வந்த பிறகு யசோதை வந்து கேட்குறாங்க, என்னங்க இப்படி ஓடி போயிட்டீங்க? ஒரு குடியானவங்க வீட்டில் ஒன்று ஓடி போச்சுன்னா ஏதோ பொண்டாட்டி பிள்ளை தகராறு. இவனே ஒரு ராஜா, இவன் ஓடி போயிடுவான்னு பிறந்த உடனே ஜோசியக்காரன் சொன்னதால இவருக்கு என்னென்ன கட்டுறான் அவன் சுத்தானந்தர். வெயில் காலத்துக்கு ஒரு பங்களா, குளிரூட்டப்பட்ட பங்களா, மழை காலத்துக்கு வெப்பமா இருக்கிற ஒரு பங்களா, இளவேனர் காலத்துக்கு இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம ஒரு பங்களா கட்டுறாங்க. 4 மாசத்துக்கு ஒரு இடத்துல தங்குற மாதிரி. ஏன்னா இவன் மன்னனாவான் இல்லைன்னா சன்னியாசி ஆவான்ட்டு சொல்லிடுறான் ஜோசியக்காரன். அப்ப இவனை வந்து சன்னியாசம் ஆக்கிடக்கூடாது, இவன் சுகபோகத்திலேயே இருக்கணும்ட்டு இவனை அந்த மாதிரியாங்களாம் வளர்க்குறான். ஆனால் அதை மீறி அவனுக்கு வயதானவர்கள் தோன்றுறாங்க. ஏன் இப்படி ஆகிப்போச்சு? வயசானா இப்படி தான் பாயிடும். அவன் ஏன் கூணு போட்டு போகிறான்? அந்த வயசானா தான். அப்புறம் ஏன் இவன் வந்து அழுதுகிட்டு கிடக்கிறான்? அவனுக்கு நோய் வலி வரும். நோயின்னு ஒன்று இருக்கா? அவர் ஏன் ஒன்று தூக்கிட்டு போகிறாரு? அப்படி இறந்து போயிட்டாருப்பா. இப்படிலாம் அவன் எல்லாத்தையும் பார்த்து இது மக்களுக்கு இப்படிலாம் ஆகுமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதுக்கு பிறகு அவன் இன்னொன்று புத்த மதத்தினுடைய உனக்கு இங்கே பாருங்களேன், உனக்கு மரணம் வரும், உனக்கு நோய் வரும், உனக்கு வயதாகும், நீ அதிகம் விரும்புவர்கள் உன்னை விட்டு பிரிவார். அடுத்தது நீ செய்த பாவ புண்ணியம் ஒன்று வந்து சேரும். இப்போ பாருங்களேன், கடவுள் இருக்கின்ற மதங்களில் தான் கர்ம வினை வரும். கடவுள் வந்து உன்னை தண்டிச்சுடுவார். இது கடவுளை பற்றியே பேசாத மதம். ஆனால் இந்த மதத்துலேயும் புத்தர் மட்டும் ஒரு இக்கு வச்சிடறாரு, உன் பாவம் உன்னை சும்மா விடாது. இப்போ இங்கே இடம் என்னன்னா, இவங்களுக்கு எதுவும் இல்லைன்றோன்னு வச்சுங்களேன், இவன் இஷ்டத்துக்கு விளையாட ஆரம்பிச்சோம். அப்போ இவனுக்கு ஒரு லாக்க போடுறா. கடவுளில் தான் மனிதனை விரும்பு, நீ ஒழுக்கமாறு எல்லாரு, ஆனால் நீ பாவம் பண்ணினா உன்னை வந்து சேரும்ன்ற ஒரு இக்கம் அதில் வைக்கிறாரு. சரி, இங்கே வந்து இப்போ சமண மதத்தில் இது ரொம்ப கொடூரமான ஒரு ரொம்ப உச்சகட்ட துறவரம் அது இதாக இருக்கு. அப்போ எப்போதுமே மனிதர்கள் வந்து ரொம்ப கட்டுப்பாடை போட்டிங்கன்னா அங்கே நிற்க மாட்டான். ஓகே, இன்னொரு இடம் வந்ததுன்னா டபால்னு பாய்ஞ்சிருவாங்க. ஏன் மிலிட்ரியிலே 10 வருஷம் 15 வருஷம்னு வைக்கிறாங்க? பேங்க்ல வேலை செய்கிறவன்லங்க 25-50 வருஷம் வேலை செய்கிறான்லங்க ஒருத்தவன். ஏன் வந்து மிலிட்ரியில் இருக்க மாட்டான்? அதுக்கு மேலே தாங்க மாட்டாங்க. எவ்வளோ நாள் அவன் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட்லேயே இருப்பான். அப்போ வந்து சில கட்டுப்பாடுகளை நீ தளர்த்தலைன்னா எல்லாம் வெளியில் ஓடிடுவான். அப்போ அந்த மதம் எனக்கு தெரிந்து ஏன் வந்து அது வந்து ரொம்ப கட்டுப்பாடை சொல்லுது. அடுத்து ரொம்ப துறவரத்தை சொல்லுது. அவனுக்கு வந்து என்ன தெரியுங்களா, நடந்தே போடுவான், பிச்சை எடுத்து சாப்பிட்றது எல்லா மதத்துலேயும் ஓகே. இவங்க ஊருக்குள்ளேயே இருக்க மாட்டான் பாருங்க. ஏன்னா இவனு உடை போடக்கூடாது, நிர்வாணமாக இருக்கணும். அதனால வந்து ஊருக்குள்ளே வரமாட்டான். அங்கே ஏதோ மலை பக்கமாக போய் ஒரு மலை குகையில் உட்காந்துக்குவாங்க. உட்காந்துக்கிட்டு அங்கே வர்ற மக்களுக்கு சொல்லி தருவான். அப்போ ஊருக்குள்ளேயும் வாழ முடியாது. இப்போ இவன் பிறவி எதுக்காக இப்போ நல்லா நினச்சி பாருங்களேன், ரொம்ப பயங்கர கட்டுப்பாடாக இருக்கணும். அதனால் சமணம் வந்து மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட அது ரொம்ப விலகிடுச்சு. கிட்டத்தட்ட இங்க இருந்த நம்ம ஊர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க நடந்த போர்கள் நிறைய விஷயம் இருக்குல்ல, புத்தமும் சமணமும் ஒதுக்கப்பட்டதுக்கு அந்த ரீசன் இருக்கு. பட் நீங்க சொல்ற ரீசன் வந்து லாஜிக்கலா என்னன்னு கேட்டா இல்ல, இதை மீறி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை மீறிங்க எப்போதுமே என்னன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் தானுங்க. நான் ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு சராசரி மனிதன் தான், ஒரு வீட்டில் ஒரு ஆஃபீஸில் நான் மேனேஜர்னா இன்னொருத்தன் வந்தா இவன் யார், இவன் நம்மளை விட அறிவாளியாக இருப்பானா, அல்லது இவன் நம்மளை விட பெரிய ஆள் ஆகிடுவானா, அல்லது மன்னர்கள் இருப்பாங்க, மன்னர்கள்ட்ட இவன் பேசி இவன் சொல்கிறது நல்லா இருக்குன்னு மன்னர் மாறுவாங்களா? இப்போ சந்திரகுப்த மாறுறான்ல, அசோகன் வந்து புத்த மதத்தை தேர்ந்தெடுக்கிறான்ல. என்னன்னா ஒரு வார் புரிஞ்சான், கலிங்கத்து போரில் என்னடா இவ்வளோ பேராடா நான் கொண்டுட்டேன்னு ஃபீல் பண்ணிவிட்டு ஐயோ இனிமேல் இது கதைக்காதுன்னு அவர் வந்து புத்த மதத்துக்கு மாறாரு. அதே மாதிரி சந்திரகுப்த மௌரியர் சமணத்துக்கு இருக்கான். என்ன அப்போ ஒவ்வொரு ராஜாவும் எவன் கவர்றானே சொல்ல முடியாது. அப்போ அந்த எதிர் மதத்துக்காரங்க இன்னொன்றுங்க அவ்வளோ அதான் சொல்கிறேன், இந்த கடவுள்கள்லாம் இவன் ஒரு பெரிய சாமி கும்பிட்றான், ஆனால் இன்னொரு மனிதனை துரத்தி விடலான்னு ஏன் அந்த மனசுக்கு தோணுது? இப்போ அதை ரொம்ப சிம்பிளான லாஜிக் சார். இப்போ இங்கே புத்தத்தையும் சமணத்தையும் ஒழிப்பதற்கு இங்கே ஒரு வேலை செய்வாங்க. அங்கே கிறிஸ்துவ பின்பற்றி கிறிஸ்தவ மதம் துவக்கும் பொழுது எத்தனையோ பேர் இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக அவருடைய அந்த 12 சீடர்களும்
இறந்து போன விதம்லாம் படிச்சு பார்த்தாலே பதட்டம். ஆமா, எக்ஸ் சிலுவையில அறிந்து கொல்லப்பட்டது, சிலுவையில தலைவில அறிந்து கொல்லப்பட்டது. அப்ப பாருங்களேன், எல்லா விதத்திலுமே ஒரு மதம் என்கிறதே உன் மதத்தை நான் அழிக்கிறேன், என் மதத்தை நீ அழிக்கிற, அந்த பிரச்சனை தான் உருவாக்குறேன். இங்கதான் வந்து கடவுள் வந்து என்ன செய்யறாருன்னு நமக்கு இப்ப அந்த மதத்துக்காரனை இவன் கொள்றான்னா இந்த மதத்து சாமி சொல்லணும்ல, டேய் ஏன்டா இப்படி இது பண்றான், அவனும் ஒரு சாமியை தாண்டா கும்பிட்றான், நீ வந்து அவனை இது பண்றேன்னு இவனுக்கு அந்த புத்தியை தந்துருக்கணும்ல அந்த சாமி. இதுதான் இங்க குழப்பம். அது என்னன்னா இவங்க எதுக்காக இந்த மேன்மை, இந்த ஆன்மீகத்துல இவங்க என்ன மேன்மை அடைஞ்சாங்கன்னு இது வரைக்குமே எனக்கு தெரியல. ஏன்னா அந்த காலத்தில் தான் ஒன்றும் டெக்ஸ்ட் இல்லை, படிக்கலை, ஏதோ ஒருத்தன் சொல்கிறத ஒருத்தன் கேட்டான், எல்லாம் போய் கும்பலாக போய் சண்டை போட்டான்னா இப்போ எல்லாமே வந்துருச்சு, சுய சிந்தனை இருக்கு இவனுக்கு. ஏன் வந்து இவங்க வந்து இதை இன்னும் அந்த மக்கள் அதே இடத்துல இருக்காங்கன்றது தான் நம்மளுக்கு வந்து மதங்கள் மீது கேள்வி. அன்பை உச்சகட்டமாக போதித்த புத்த மதம் ஸ்ரீலங்கா பாருங்க. அவங்க என்னன்னா இது என்னன்னே நம்மளால இன்னும் புரிஞ்சுக்க முடியல. இவங்க ஆன்மீகத்தில் என்ன மேன்மை அடைகிறாங்க எதுவுமே இங்கே இல்லை. இவங்கெல்லாம் குழந்தையாவே இருந்துட்டு போயிடலாம். குழந்தையா இந்த உலகமே குழந்தையால் ஆனதுன்னு வச்சுங்களேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கலாம். அறிவு வந்ததாலும் வளர்ந்ததால் அறிவு வந்து இவங்க பண்ணுற அட்டகாசம் மக்களுக்கு மாபெரும் துயரமாக இருக்கு. சரி, என்ன இப்போ இந்தியாவில் வந்து இன்னொரு மதம் வந்து சீக். அவங்க என்னன்னா அவங்களும் பாருங்க, அவங்க பஞ்சாபு. இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியா, அதாவது அவங்க பாகிஸ்தானி, நம்ம அங்கே வந்து அவங்க இஸ்லாமியராக நிறைய இஸ்லாமியர் இருக்காங்க, இவங்க பஞ்சாப் நிறையா இவங்க இந்துஸ்தான் இருக்கிறதால இவங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்களேன், நம்ம உருவ வழிபடி கும்பிடுவோம், அவங்களும் உருவ வழிபடி கிடையாது. நம்ம கிழக்க பார்த்து சூரியனை கும்பிடுவான், அவங்க மேற்க பார்த்து கும்பிடுவாங்க. நம்ம வேஷ்டியாக கட்டினாங்கன்னா அவங்க கைலியாக கட்டுவாங்க. சரி, இப்படி இந்த மதங்கள் இந்த சிங்கு என்னன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் குருநானக் வந்து இவங்களை ரெண்டு பேரையும் இணைத்து ஒரு மதம் வாங்குறாரு. ஒரு நல்லிணக்கத்துக்கு அதுலேருந்து நல்ல விஷயங்கள், இதுலேருந்து நல்ல விஷயங்கள் எடுத்து ஒரு மதமாக இருக்கிறாங்க. இப்போ அங்கே சிங்க மதம் ரெண்டும் ஒன்றும் சேர்றது. பட் இருந்தாலும் அதில் என்னென்னா நம்மளால் ஏற்றுக்குருவானுங்க. ஏன்னா நம்ம தான் பூஜை அறையில் வைடா நான் சொல்லிகிட்டே இருப்பேன், ஏன்டா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ராகவேந்திரன்னு, அதாவது ரஜினி பீக்கில் இருக்கும்போது ராகவேந்திரான்ட்டாருங்க, டக்குன்னு ராகவேந்திரா காப்புன்றான், ராகவேந்திரா கோயில்ன்றாங்க, பயங்கரமாக போகிறார். திடீர்னு ஒரு பாபாஜிக்கு மாறுறாரு. இவனும் வந்து உடனே இப்போ அப்படியே ராகவேந்திரா க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா இப்போ 10-15 வருஷமா இது ஒரே சாய்பாபா கொண்டு விட்டானுங்க. நான் என்னன்னா, டே இங்கே இருக்கிற சாமி எவ்வளோ ஃபீல் பண்ணும், டே இதே தெருவில் தான்டா நான் இருந்தேன், இங்கே இப்போ அவனை கொண்டாடுறீங்களாடா, நான் கிட்டத்தட்ட 100-200 வருஷமா இங்கே தான்டா இருக்கேன்னு அந்த சாமிகள் வந்து இப்போ எனக்கு என்னன்னா இன்னும் 15 வருஷம் கழிச்சு யாரு வரணும்ல ஒருத்தர். என் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு, ஸ்ரீ நாக பாபா. இப்போ அதுக்கு பிறகு என்ன தஞ்சாவூரில் நான் இருக்கும்போதெல்லாம், தஞ்சாவூரில் எங்கே பாருங்களேன், அப்போ இவர் புட்டம்பருத்தி சாய்பாபா முடிவு இப்போ வச்சுருப்பாரு. நான் பல இடங்களில் ஃபோட்டோவை பார்ப்பேன், யாருன்னா புட்டம்பருத்திப்பா, இவர் யார், இவரு சாய்பாபா அவருடைய பக்தருன்னுவாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த சாய்பாபாவே அதிகம் எனக்கு தெரியாது. அந்த முடி நிறையா வச்சுரு அந்த புட்டம்பருத்தி சாய்பாபா தான் தஞ்சாவூரில் நிறையா சில கடைகளில் வச்சுருப்பாங்க. இந்த சாய்பாபா படமே அப்போ கிடையாது. நான் சொல்கிறது 30-40 வருஷம் முடியும், 35 வருஷம். இப்போ திடீர்னு அவரை காணும், இந்த பாபாவை கோயிலில் கட்டுறாங்க. இப்போ என்னன்னா இந்த கடவுள் இந்த சாய்பாபா எலைட் சாமியா வேற இருக்கிறாரு, கொஞ்சம் எலைட் பீப்புளுக்கான கொஞ்சம் ஒரு எலைட் மெண்டாலிட்டி. இப்பெல்லாம் ஏழைகள் தெருவு கட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஏன்னா அந்த எலைட்டை வந்து ஏழை மக்களுக்கும் கொண்டு வரணும், அவங்கள வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ அவங்க கட்டி எல்லாத்தையும் இப்போ அவங்க இது நம்ம மாதிரி அவங்களுக்கு பிரசாதம், நம்மளை மாதிரியே இது எல்லாமே இது இந்து கோயில்களில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அள்ளி விட்றாங்களே. அப்போ என்னன்னா இங்கே இவங்க மனிதனும் என்ன நினைக்கிறான், என்னடா 30-40 வருஷமா அந்த சாமியை கும்பிட்டோம், எதுக்கும் பாபாவையும் ஒரு 10 வருஷம் கூப்பிட்டு வந்துடும் இல்லைங்க வேற. இப்போ பாருங்களேன், இப்போ நான் என்ன நினைப்பேன்னா, எவ்வளோ இங்கே பாருங்க 4500 ஆண்டுகள்ன்றான், எதை யூத மதத்தை சொல்கிறான், 2000 ஆண்டுகள்னு சொல்கிறான், கிறிஸ்துவ மதத்தை 1500 ஆண்டுகள்ன்றான், இஸ்லாமு இங்கே வந்து 5000 ஆண்டுகள் 4000 ஆண்டுகள்ன்றான், இந்த 6000 ஆண்டுகள்ன்றான் அந்த சைவம் வைஷ்ணவம் இதெல்லாம். இந்த பக்கம் வந்து புத்தத்தை சொல்கிறான், சமணம் சொல்கிறான். இந்த மதங்கள் எல்லாமே மனித மேம்பாட்டுக்கு தானே அது. ஆனால் எல்லா மதத்திலையும் ஏழைகள் தாங்க ஜாஸ்தி. அப்போ சாமிகள் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, சாமிக்கு பக்கத்தில் இருந்து வேண்டானா இந்த மக்களுக்கு அது பண்ணு இது பண்ணுன்றவன் என்ன வேண்டான், அவன் சரியாக கம்யூனிகேட் பண்ணலையா நம்மளுக்கு.
கம்யூனிகேஷன் பிரச்சனை இருக்கு. ஏன்னா என்னன்னா இவ்வளோ சாமிகள் இருந்து இந்த மக்கள் ஏங்க ஏழையாவே இருக்கு? இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. அதை கம்யூனிகேட் பண்றவங்க எல்லாரும் இல்ல, அது ஒரு பிரச்சனை. அப்படி யோசிக்கணும் நம்ம. அவன் ஏங்க சாமிகிட்டு இருக்கிறவங்க உண்மையா இருக்கணும் இல்லைங்க? ஏன்னா இவ்வளோ ஏழைகள் தாண்டா, இவ்வளோ வருஷமா ஏழைகள் தாண்டா இருந்துகிட்டு இருக்காங்க அந்த உலகத்துல. அப்புறம் இவ்வளோ சாமிகளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கேள்வியா இருக்குல்ல. அப்ப அறிவு உள்ளவன் தான் வளர்றான்னா அப்ப சாமி எதுக்கு? இல்லப்பா நல்லா படிச்சு நீ முன்னேறியிருப்பா, நல்லா வேலை செஞ்சு நீ முன்னேறிடலாம்னா அப்போ சாமிகள் வந்து என்னத்துக்கு அவர் சாமியோட கான்ட்ரிபியூஷன் என்ன எனக்கு அதுதாங்க கொடுமையாக இருக்கும். ஏழைகளாக இருக்கிற இந்த உலகத்தில் இவ்வளோ சாமிகள் வந்து என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த தெய்வங்கள்லாம் ஏன் வந்து அவங்களுக்கு நல்ல, ஏன்னா ஒரு மனிதனுடைய அதிகபட்ச பிரச்சனையே பொருளாதார பிரச்சனை தாங்க. ஆமாம். பொருளாதார பிரச்சனையை ஒருத்தவங்க சரி பண்ணிச்சுன்னா ஏறக்குறைய அவன் நல்லவனாக மாறிடுவான், அவன் குழந்தை குட்டியை நல்லா வளர்த்துவான், குறைந்தபட்சம் ஒரு வீடு கட்டிடுவான். அவனுடைய அதிகபட்ச 80% தேவைகள் பொருளாதாரத்தால் பூர்த்தி ஆகும். சாமிகிட்ட என்ன வேண்டுவாங்க? பொருளாதாரத்தை தான் அதிகபட்ச மக்கள் வேண்டுவாங்க. வேற எதுவும் கேட்டுக்க மாட்டான். எனக்கு நான் அதை கொடு இது கொடு அதை தான் வேண்டுவான். ஏன்னா சில பேர் தான் நோய் சரியாகணும்னு வேண்டுவான், சில பேர் வந்து என் பையன் நல்லா படிக்கணும்னு வேண்டுவான், பொண்ணு கல்யாணம்னு வேண்டுவான். ஆனால் இதனுடைய அடிப்படை என்னவா இருக்கும்னா பொருளாதாரம் தான். பொருளாதாரத்தை வேண்டுவதற்கு மட்டும்தான் கடவுள் இருக்காங்க. இதில் தான் சில பேர் என்ன சொல்கிறான், டே கோயிலுக்கு நான் அதாவது சனி சிங்காப்பூர்னு ஒரு ஊர் இருக்குது. அதாவது இப்போ சாய்பாபா ஊர் இருக்கு இல்லைங்களா, புனேக்கு பக்கத்தில். அதுக்கு பக்கத்தில் அங்கேருந்து 60 கிலோமீட்டர் தான் சனி சிங்காப்பூர்னு ஒன்று. என்ன என்கிட்ட சொல்லிட்டானுவா, சாய்பாபா போய் பார்த்துட்டேன், சாமி கோயில் பார்த்துட்டு அங்கேருந்து 60 கிலோமீட்டர் போடாண்ட போயிடா. என்ன சொல்லிட்டானுவா, அந்த ஊரில் எந்த வீட்டுக்கும் பூட்டு கிடையாதுட்டாங்க. என்னடா சொல்கிறீங்க, ஊருக்கே பூட்டு கிடையாது? ஆமாங்க, என்னங்க சனீஸ்வரர் இருக்கிற ஊர், அங்கெல்லாம் எவனாவது கையை வச்சாங்கன்னா முடிஞ்சான்னா ஏன் இதுக்காக போய் பார்க்கணுன்ட்டு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், பகலில் போனால் எல்லாம் திறந்து தான் எனக்கு வீடு. ஆமாம், சரி, அதனால ராத்திரியில் போவோம். ராத்திரியில் தானே பூட்டணும் அவன். போகிறேங்க, ஏங்க எல்லா வீட்லேயும் பூட்டுங்க, எல்லா ஷோரூமும் பூட்டு போட்டிருக்காங்க. என்னடா இது, நம்ம இப்படி ஏமாத்திட்டானுல. என்ன தெரியுங்க, யார் தெரியுமா பூட்டாமல் இருக்கான்? அந்த அந்த ஒரு சின்ன ரூம் இருக்கும், உள்ளே திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பாய், ஒரு தலைவாணி கிடக்கும், ஒரு தட்டு இருக்கும். அவன் எதுக்கு பூட்டணும்? திருடனே வந்துட்டே எதுக்குடா இதெல்லாம் வீடா வச்சிருக்கேன்னு திட்டிட்டு போகிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. மற்றபடி எல்லாமே பூட்டிருக்கான். போய் சொல்லிட்டாங்க, போய் சொல்லி இது என்னடா அது? நான் இதுக்கு இப்போ பாரு, நான் எவ்வளோ பெரிய நம்பிக்கையோட போகிறேன். என்னடா அது, நம்ம வந்து பூஜை ரூமே பூட்ட வேண்டியிருக்கு இல்லையா, கோயிலுக்கு பூட்ட வேண்டியிருக்கு, போலீஸை போட வேண்டியிருக்கு, மிலிட்டரியை போட வேண்டியிருக்கு. அவரே பெரிய சக்தி உள்ளவர் தான். இவ்வளோ கேள்வி. அப்போ என்னன்னா, பூட்டும் போதே நான் நாத்திகவாதி ஆயிரும். கோயிலை பூட்டும் போதே கோயில் சக்தியை விட என் பூட்டு சக்தி பெருசு. அப்புறம் வந்து ஏதாவது திருடிட்டு போட்டோம், 2 போலீஸோ இல்லை மிலிட்டரிக்காரனோ போட்டோம்னா அங்கேயே முடிஞ்சு போச்சு. அவர் சக்தி இல்லாதவர். இவ்வளோ பிரச்சனையா நான் இங்கே வந்து சாமிக்கே கொடுத்துட்றேன். அவரு என்ன ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு, ஏன்டா என்னதான்டா மிகப்பெரிய சக்தியானவன்னு சொல்றீங்க, ஆனால் எனக்கே இந்த மாதிரியான வேலை பார்த்துட்டு போறீங்களேன்னு நினைப்பார்ல. காரணம் என்னன்னா, அவரு வசதியா இருக்காரு. வசதி இல்லாத ஏதாவது ஐயனார் கோயில் ஒன்று மரத்தடியில் இருக்கும், சிலையா அவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவருக்கு என்னன்னா, திடீர்னு அந்த ஊர் மக்கள் வந்து, ஐயனார் வந்து இந்த வருஷம் நல்லா விளைஞ்சிருச்சு, ஐயனாருக்கு போய் ஒரு 4 கெடா வெட்டி பொங்கல் வச்சிருவோம்னா அடுத்த நாள் பார்த்தா அவர் செழிப்பாக இருப்பாரு. இங்கே பாருங்க, சரக்கு பாட்டு வச்சிருப்பானுங்க, ஜோடிச்சிருப்பானுங்க, இது பண்ணுவானுங்க, கெடா வெட்டுவானுங்க. அவர் அப்படியே கம்பீரமாக உட்காந்துட்டு இருப்பாருங்க. அடுத்த 2 நாள் கழிச்சா அங்கே போய் ஒரு ஆடு அந்த மரத்தில் ஒன்று கொட்டு போவோம். அவர் அப்படியே தான் உட்காந்துட்டு இருப்பார். அவர் என்ன நினச்சிட்டு, நல்லா இருந்தாலும் நம்மளுக்கு செய்கிறானே, நல்லா இல்லைன்னா செய்யலை, சரின்னு உட்காந்துருக்கு. அவருக்கு பூட்டு தேவை கிடையாது. ஏன்னா சாமிகளும் எளிமையா இருந்தால் பயம் தேவை கிடையாது. கரெக்ட். மனிதர்கள் அந்த அளவுக்கு தான் இங்க நம்ம சாமிகளை மனிதர்கள் மாதிரியே வச்சிருக்கோம். ஏன்னா மனிதன் தான் சாமியை கண்டுபிடிச்சிருக்கணும். அப்ப அவனும் அவர் அதான் தான் நினைக்கிறான். சும்மா அடுத்தவங்களுக்காக சொல்றான், அவர் பயங்கர சக்தி உள்ளவர் தெரியுமா, அவர் இதா உள்ளவர் தெரியுமா. அதனால நமக்கு என்னன்னா, இந்த மதங்கள், இந்த சாமிகள், இது எவ்வளோ இருந்தாலும் மக்கள் அதே பிரச்சனைகளை தான் உழந்துகிட்டு இருக்கானுங்க. அதுதான் என்னுடைய கருத்து. ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் மதங்கள் எப்படி உருவானதுங்கிற வரலாறு பற்றி பேசுனீங்க, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசணும். ஒட்டுமொத்தமாக இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் படித்து தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா, இதுலேருந்து உள்வாங்கி இருக்கக்கூடிய விஷயம் என்னவா தான் இருக்குது, என்ன தான் ஆடியன்ஸ்க்கு சொல்ல விரும்புகிறீங்க? ஒரே விஷயந்தான், இங்கே எல்லா மனிதனும் கடவுளை மனித அளவுக்கு தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன, இவன் வீட்டை போடுறான்னா அவனும் கோயிலில் அதே மனிதன் பூட்டிட்டு தான் வர்றான். அவருக்கு என்ன பெரிய சக்தியை இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு இன்னும் தெரியல. அடுத்தது, இவ்வளோ ஆண்டுகளாக இருக்கிற கடவுள்கள் இருந்தும் எந்த மக்களும் எல்லா மதங்கள்லையும் 80% பேர் ஏழைகளாக தான் இருக்கான். எல்லா மதங்கள்லையும் பிரச்சனையோடு தான் இருக்கான். எல்லா மதங்களும் ஒவ்வொன்றும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்குது. இந்த கடவுள், இந்த மதத்து கடவுள் இவங்ககிட்ட சொல்லிடலாம், அந்த கடவுள் அவங்ககிட்ட சொல்லிடலாம். அப்படி இல்லையா, ஒரே ஒரு நாள் இந்த உலகத்தினுடைய 750 கோடி மக்கள் கனவுலையும்
அந்தந்த மதத்துக்கு கடவுள் வந்து எப்பா டேய் நாங்கள் என்னைக்காவது எங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறோமாடா, நீங்கள் ஏன்டா எங்கள் பேரை வச்சு சண்டை போடுறீங்கன்னு ஒரே நேரத்தில் இந்த 750 கோடி மக்களுக்கும் அந்தந்த மதத்தை சேர்ந்த கடவுள்கள் வந்து இதை சொல்லிட்டாங்கன்னா காலையில் எழுந்திருப்பானோ, உங்கள் சாமி ஆமாம்பா என் சாமி எனக்கு வந்தாருப்பா, அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக தான்ப்பா இருக்காங்கம்மா, என்றைக்கும் வந்து இயேசும் பெருமாளும் சண்டை பிடிச்சிக்கிட்டதே இல்லையாப்பா, நம்ம தான்ப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு, அப்படி இல்லைன்னா உன்னை தண்டிப்பேன் நான். நாங்கள் சண்டை போட்டுக்கிறோமாடா, சாமியிலே சண்டை போட்டுக்கிறோம், நீங்கள் ஏன்டா என் பேரை வச்சு சண்டை போட்டுக்கிறீங்க, அப்படி பண்ணிங்கன்னா நான் தண்டிப்பேன் அப்படின்னு அவர் இந்த 750-800 கோடி மக்கள் கனவுலையும் வந்து ஒரே நேரத்தில் சொல்லிடணுங்க. எல்லா கடவுளும் சொல்லிட்டாச்சுன்னா ஏறக்குறைய பிரச்சனையாக முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை கடவுள் செயல்படுத்தணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உங்கள் சார்பிலையும். சூப்பர் சார். நீங்கள் சாமி கும்பிட மாட்டீங்க? நான் வந்து சாமி கும்பிடுவேன். நம்ம தான் எல்லா சாமியும் கும்பிடுறோமே. தேங்க்யூ சார். நன்றி, ரொம்ப நன்றி. விசிலினுடைய பார்வையாளர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், இது நல்லா போச்சுன்னா இன்னொரு காணொலியில் சந்திப்போம்.